So guys, I am back with another video of exclusive video of TECHMICRO. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 12 features exclusive and unique features of oneui 3.0 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபீச்சர் என்னன்னா சேஞ்ச் கால் பேக்ரவுண்ட். நம்ம கால் வந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை கிளிக் பண்ணிட்டு 3 ஐகான்ஸ் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கால் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இங்கே ஒரு ஆட் பேக்ரவுண்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட இமேஜு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்ன இமேஜ் வேணும்னு வச்சுக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்படி செட் ஆஸ் பேக்ரவுண்ட்னு கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த கால் பேக்ரவுண்ட்குள்ளே போட்டிங்கன்னா லே அவுட்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வேணால் இப்படி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் இப்போ நம்மளோட செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி. நமக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியாக வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் அதை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். சர்ச்சில் போயிட்டு அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இந்த இதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஹிஸ்ட்ரியாக இங்கே சேவ் ஆகிட்ருக்கும். நம்மளோட தேர்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங். நாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நாம்ளே வந்து ஆப் டைமர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா விஜிட்ஸ்குள்ளே போகணும். விஜிட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் விஜிட் இருக்கும். இது வந்து ஒரு டைப். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆப் டைமர்ஸ்க்கானது. நான் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆட் பண்ணிங்கன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும். இப்போ 9 hours 46 minutes இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே இந்த பட்டன் கொடுத்திங்கன்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிறத காமிக்கும். ஃபோர்த் ஃபீச்சர் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு ஸ்லீப் அண்ட் வேக். அதாவது ஸ்க்ரீனை வந்து 2 டைம் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை 2 டைம் டேப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஸ்லீப் வேக் ஆகும். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். அதில் போயிட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்னு மாதிரி டைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில் வந்து இந்த எல்லோ கலரில் ஒரு லோகோ மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளார போயிட்டு மோஷன்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டர்ன் ஆன் த ஸ்க்ரீன் வென் யூ டபுள் டேப் இட். டபுள் டேப் இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீன் ஆனில் இருக்குன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும் போது ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் பவர் பட்டன் அமுத்தணும்னு தேவையே இல்லை. நீங்கள் ஸ்க்ரீன் 2 டைம் டேப் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆன் ஆகிக்கும். இதுக்கு வந்து இந்த 2 ஃபீச்சரையும் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளோட இன்னொரு ஃபீச்சர். நம்மளோட 5th யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைட் கீஸ். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்மால் பட்டன் இருக்கும்ல, பவர் பட்டன், அதை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் சர்ச் மெனுவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு மாதிரியும் டைப் பண்ணுங்கள். அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நான் வந்து குவிக் லான்ச் கேமரான்னு வச்சுருக்கேன். இதே வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா லோட் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ணதே எதுவுமே கிளிக் பண்ணாத கேமரா லோட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட 5th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 6th யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்ஸ். நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது, பட் இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம ரொம்ப அடிக்டிவாக இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளார போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஹைட் ஆப்ஸ் சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்க்கு அப்புறம் அந்த இதுக்குள்ளே வந்து ஹைட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஹைட் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜூமை வந்து ஹைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இது மேலே வந்திருக்கும் ஹைட் ஆப்ஷனு, ஹைட் அண்ட் ஹிடன் ஆப்ஷனு. இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆப் வந்து இருக்காது. இப்போ நான் இந்த ஆப் மாதிரி நான் எப்படி வந்து கொண்டு வருது ஹிடன் ஆப்ஸ்லேருந்து அப்படின்னா மாதிரி ஹைட் ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த மைனஸ் சைன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் வந்துடும். நீங்கள் வந்து டன் கொடுத்தீங்கன்னா போதும்.
இதுதான் நம்மளோட 6th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 7th யூனிக் ஃபீச்சர் என்ன பார்த்திங்கன்னா ட்ரை போல்ட் ஃபாண்ட்ஸ். நமக்கு சில பேர்த்துக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும், இல்லாட்டி வந்து ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா போல்டு வேணும்னா போல்டு கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. சைஸ் வேணும்னா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணோம். நீங்கள் வந்து இது வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டு எப்போவுமே ஃபோன் வாங்கணும்னு இருக்கிறது. அது இல்லாமல் 2 டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சாம்சங் 1 கொடுக்குறேன்னா மாறும், டிஃபால்ட்னு கொடுத்திங்கன்னா மறுபடியும் டிஃபால்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட 7th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 8th யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள், டிஸ்பிளேக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐஃபோன்லலாம் இருக்க மாதிரி ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஜெஸ்டர்ஸ் வேணுன்னா ஸ்வைப்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மாறும் கீழே இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற ஜெஸ்டர்ஸ் வச்சுக்கலாம். இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஐபேட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இதில் பட்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சிங்கன்னா கீழே மாறும் பாருங்கள். இந்த பட்டன் ஆர்டர் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியும் மாறினீங்கன்னா இந்த பட்டன் மாடல் ஆகிடும். இதுதான். அப்புறம் பட்டன் பொசிஷனும் மாற்றிக்கலாம், ரைட்டு இந்த மாதிரி சென்ட்ரு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதுதான் நம்மளோட 8th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 9th யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் கிரிட். நீங்கள் வந்து இந்த ஆப்ஸோட கிரிட்டை மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். அது வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸுங்கிறத வந்து சர்ச் பண்ணணும். ஹோம் ஸ்க்ரீன்னு சர்ச் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் சர்ச் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணணும். ஹோம்னு போட்டிங்களே வருது. ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஃபஸ்ட்லேயே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் அண்ட் ஸ்க்ரீன்ஸ், இல்லாட்டி உங்கள் ஹோமில் வந்து ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்கணும் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனோட கிரிட் மாற்றிக்கலாம், சைஸு 5x5 வைக்கலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஸோட சைஸ் கிரிட்டை மாற்றிக்கலாம், மாதிரி 5x5 மாற்றிக்கலாம், 6x6 மாற்றிக்கலாம். இதுதான் இந்த ஃபீச்சர். இதுதான் நம்மளோட 9th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 10th யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகவர் டெலிட்டட் இமேஜஸ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேலரியை கிளிக் பண்ணிக்கணும். கேலரி கிளிக் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா கீழே பாட்டமில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லீப்பிங் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணதெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து அப் டு ஒரு 29 days 30 days வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அது டெலீட் ஆயிரும். இது வேணால் நீங்கள் எம்டி பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை வந்து ரீஸ்டோர்னு கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிரும். இதுதான் இது 30 days வரைக்கும் இது டெலீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டெலீட் ஃபார் எவர் தான். அதுக்கப்புறம் உங்களால் ரிகவர் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட 10th யூனிக் ஃபீச்சர். நம்மளோட 11th யூனிக் ஃபீச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெக்மைக்ரோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட போட் பாசட்ஸ் 100 ஹெட்ஃபோன்ஸ், சாம்சங் கேலக்ஸி M01 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, அப்புறம் நம்மளோட வாட்டர் ஹீட்டர் அன்பாக்சிங் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளோட 11th யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். எக்ஸாம்ஸ் அப்போ வீடியோ ஆஃப் ஆகுறது, கொஸ்டின் பேப்பர் போகுது, அதுக்கெலாம் இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் வந்து நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணால் இந்த கூகுள் ஜிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூன்னு கொடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூன்னு கொடுத்துட்டு இன்னொரு இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் செட்டிங்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ரெண்டையுமே மல்டி டாஸ்கிங் செய்யலாம். இப்போ நான் இதில் ஹாய்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை விட்டு வெளியே போனீங்கனாலும் மறுபடியும் உள்ளே போனீங்கனாலும் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கம்பைண்டாக தான் தெரியும். இதனால் நீங்கள் வந்து நிறையா மல்டி டாஸ்கிங் கூட செய்யலாம். இதில் வந்து நம்ம ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி சர்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துருக்கா ஹாய் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதுதான் ஃபீச்சர். நம்மளோட 12th யூனிக் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா oneui 3.0 பார்த்திங்கன்னா பாப்அப் வியூ. பாப்அப் வியூக்கு என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் ரீசன்ட் கிளிக் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் பாப்அப் வியூவில் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் பாப்அப் வியூன்னு கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து பாப்அப்
வியூவில் வந்துடும். நீங்கள் வந்து என்ன டாஸ்க் வேணால் செய்யலாம், இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுதான் நம்மளோட 12th யூனிக் ஃபீச்சர். நாம் வந்து இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் சொல்ல போகிறேன். என்னடா இது, இந்த ஸ்க்ரீன் சைடில் இப்படி ஒன்று இருக்கே, ஹோம் இதெல்லாம் இருக்கே, இந்த ஃபீச்சர் ஏன் சொல்லலாம் அப்படின்றீங்க. இதுதான் நம்மளோட ஒரு யூனிக் ஃபீச்சர்னே சொல்லலாம். எல்லாத்தோட ரொம்ப ஸ்பெஷலானது. நம்ம ஐஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இது. இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு அசிஸ்டண்ட் மெனு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறமா இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அசிஸ்டண்ட் மெனு. இது வந்து இப்போ நான் ஆனில் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் வேணும் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபீச்சர் இருக்கும். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், கர்சர், இந்த மாதிரி கர்சர், இது வந்து ஒரு மவுஸ் பேட் மாதிரி. அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ட்ரான்ஸ்பரன்சி வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஃபீச்சர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.